சீர்காழியில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் திமுக இளைஞரணி கூட்டத்தில் இயற்றிய தீர்மான நகலை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் கடந்த பல தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி நடந்து முடிந்த தேர்தலிலும் திமுகவினரின் உழைப்பினால் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பெற்றனர். ஆனால் நன்றி உணர்ச்சி இல்லாமல் ஒரே இரவில் அணிமாறி சென்றனர் எனவும், இன்று திமுகவிற்கு செய்த துரோகத்தினை நாளை பதவி கொடுத்த புதிய கூட்டாளிகளுக்கும் செய்வார்கள். பயணிக்கும் படகையேயே ஓட்டை போடும் அறிவாளிகள்தான் காங்கிரசார் என திமுக இளைஞரணி கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த தீர்மான நகலை எரிக்கும் போராட்டம் காங்கிரஸ் கட்சி SC/ST பிரிவின் சார்பில் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட SC/ST பிரிவின் தலைவர் கிள்ளிவளவன் தலைமை வகித்தார். மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரியகுமார், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் குரு, மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் சிவராமன், வட்டார செயலாளர் பிரபு, இளைஞரணி துணைத் தலைவர் சிரஞ்சீவி மற்றும் நிர்வாகிகள் அறிவழகன், சுரேஷ், முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் ராகுல் காந்தியை கண்டித்து திமுகவில் இயற்றிய தீர்மான நகலை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவிற்கு எதிராகவும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் தீர்மான நகலை எரித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனிடையே காங்கிரஸ் கட்சியினரின் போராட்டம் குறித்து அறிந்த சீர்காழி நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஊருக்கு 4 பேர் இருந்து எங்களது உழைப்பில் வெற்றி பெற்று திமுகவை எதிர்ப்பதால் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சீர்காழி போலீசார் குறிப்பிட்டு திமுகவினரை அப்புறப்படுத்தி அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் தடுத்தனர். இந்த சம்பவத்தால் சீர்காழியில் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகங்களான தலைமையிலான கூட்டணி மிகவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தமிழகத்திலே தோல்வியை சந்தித்தது. ஆனாலும் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தமிழகத்தில் பாஜக காலூன்றை விடக்கூடாது என்று இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்தனர். அந்த ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து தோழமை கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் என்ற அடிப்படையிலே மந்திரி சபை உருவாக்கத்திலே அனைத்து கட்சியினர்களுக்கும் மந்திரி சபையை பிரித்து கொடுத்ததை பொறுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தோல்வி விரக்தியை சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க முடியாமல் இளம் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இந்த தீர்மானத்தை மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானத்தின் நகலை கிழித்தெறிந்து தீயிட்டு கொளுத்தியும் எங்களது கண்டனத்தை பதிவு செய்தோம்.